இந்த கிராமத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தான் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நான் இங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் வந்தாலும் ஒன்னா தான் போவாங்க வருவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துல ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணுங்கிறதுனால எப்பவுமே தைரியமா இருப்பா. நான் ஃப்ரெண்டு எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பா. அப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோனோட ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பொறுக்கி பசங்க தப்பா டச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்குமே தெரிய வர அவன் இருக்க இடத்துக்கே போய் எல்லாரும் முன்னாடி அவனை ஓங்கி வர விட்டுறான். சோ இதனால அவனுமே ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தோட சேர்ந்து வழி மறிக்கிறான். அவனுக்கு 4 பேரும் சேர்ந்து ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்டையும் அவங்க இருக்க ஒரு செங்கல் சோலைகளை இழுத்துட்டு போறானுங்க. அதுல இருக்க ஒருத்த மட்டும் ஹீரோனோட ஃப்ரெண்ட தனியா கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு மயக்க போட வச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயினும் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவன் 3 பேர்த்தையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அதுல இருக்க ஒருத்தன் ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோனோட தலையில அடிக்க வரவும் ஹீரோயின் திருப்பி அந்த பாட்டில் அவன் தலையிலே அடிக்கிறா. அவங்க 3 பேர்த்தையும் அடிச்சு போட்டுட்டு வேகமா ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறா. அவங்க 4 பேர்ல ஒருத்தன் ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தனையும் தூரத்துல இருந்து செங்கல் எடுத்து அவன் தலையிலேயே அடிச்சு அவன் அங்கிருந்து ஓட வச்சிடறா. அப்படியே ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல போய் எப்படியோ அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. சோ இப்ப ஹீரோயின் நடந்ததெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு இறந்து போயிடுறா.